லிஃப்ட் கொடு 092 எங்கே ஓய்வு பெறுகிற ஐயா அவர்களை வாழ்த்துவதற்காக மணி அனைவருக்கும் மாலை வணக்கம். சில வருடங்களாக எங்கள் ஆடியன்ஸுக்கு ரொம்ப உண்மையாக இருந்தார். கிட்ட அநேகமாக ஒரு 10 வருடங்கள் 15 வருடங்களுக்கு மேலே சார் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். நிறைய வேலைகளில் எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து எங்களுடைய நாங்கள் ப்ராக்டிஸ் தொழில் பண்ணுவதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. அதுக்காக அவருக்கு ரொம்ப நன்றி. அதே போல் அவர் ரிட்டையர்ட் இன்னைக்கு கால் பண்ணார், எனக்கு கால் பண்ணியிருந்தார், அனைவருக்கும் கால் பண்ணி சொன்னார். இதுக்கு மேலேயும் அவரோட வாழ்க்கையில் அவரோட வயதான கடைசி காலம் வரைக்கும் அவரோட வாழ்க்கையில் ஆரோக்கியம் அவர் கிடைக்கிறது கடவுளை வேண்டி பணிமுப்பின் காரணமாக ஓய்வு பெறுகின்ற ஐயா அவர்களை பாராட்டி நமக்கு துணை ஆணையர் சுயம்பு அறிவு ஜீவி நம்மை வழிகாட்டி ஐயா அவர்களை வாழ்த்துக்களை கொஞ்சம் கருத்து வழியாக இருக்குது. மூடே இல்லை, பேசுகிற மூடை. ஆனால் தலைவருக்கு நாம் வாழ்த்தாமல் வந்து மரியாதை இல்லை. ஏன்னா ரொம்ப ரொம்ப அவரோட கோர்ஸு ஒரு 4 வார்த்தை நான் இப்போ சடனாக 2 இன்சிடென்ட் நீங்கள் சொன்னீங்க, அதை வச்சு சொல்கிறேன். ஒன்றா இவர் 13 வருஷம் மொத்த சர்வீஸு, 33 வருஷம் 35 வருஷம் வரைக்கும்லாம் சர்வீஸ் பண்ணி ரிட்டையர்ட் ஆகிறாங்க. நல்ல பையன் நிறைய சர்வீஸ் பண்ணிட்டான். ஆனால் 13 வருஷத்துலேயே இவ்வளோ பாராட்டுகள், இவ்வளோ ஒரு கூட்டம், இவ்வளோ ஒரு பேர் புகழ் எல்லாம் அனுப்பியிருக்காருன்னா, ஒரு ஆங்கில கவிதையில் வந்து தாவரங்களில் வந்து இருக்கும் பல்லாண்டு தாவரம், இது வந்து ஒரே நாளில் பூத்து மடியக்கூடிய தாவரங்கள் இருக்குது. காலம் முக்கியம் இல்லை, அது நம்முடைய பயணம் தான் முக்கியம். அதுவும் அவர் 13 வருஷத்துக்கு இவ்வளோ பெரிய சிறப்பான சேவை செஞ்சுருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்கிறீங்க, கலெக்ஷன் அவர் இந்த மாதிரி இவ்வளோ பண்ணிடுவார், அப்படி பண்ணிடுவாருன்னு இருமாட்டி கரையாட்ட ஒரு சைடு மட்டுமே பார்க்குறோமே, அதர் இன்டர் எப்படி இருக்குங்கிறது ஒரு டவுட்டாக இருந்தது. இப்போ பசங்களாம் வந்து சொன்னது பார்த்தா, ஓ அப்போ அவங்ககிட்டையும் நல்ல பேர் தான் எடுத்திருக்காரா, இப்போ கலெக்ஷன் பண்ணுறதுக்காக ஏதாவது அராஜு பண்ணல, அன்பாக அவர் சாத்தியமாகவே வேலை செஞ்சுருக்காங்க. அவர் ஒசூர் வந்த ஃபஸ்ட்டு எடுத்து எனக்கு பழக்கம். அது மட்டும் இல்லை, என்னோட ரொம்ப உயிர் நண்பர் சரவணகுமார் ஏசி வந்து அவரை ஒப்படைச்சிட்டு போனார். ஏன்டா ஒரு பண்ண ஏசி சொன்ன மாதிரி நான் நார்த்து அவர் சவுத்துனா நார்த்து வந்துருந்தா நார்த்து வரும்போது சொல்லியே ஒப்படைச்சிட்டு போனார். இதை பார்க்கும்போது அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக எனக்கு உதவியாக இருந்தார். எல்லாரும் சொன்ன மாதிரியே அவருடைய அந்த சாந்த குணம், அந்த ஒரு புன்னகை, அவருடைய அமைதி எல்லாத்திலையும். ஏன்னா இளங்கோப்பை சொல்லும்போது நான் மெட்ராஸ் போகிறாரு வாயை திறந்துருந்தேன். அவரோட இது என்ன அப்படி இன்னொரு எடுத்துட்டீங்க, இன்சைக்ளோபீடியா ரெடி ரெக்கனர், அப்புறம் எதுக்குன்னு அர்த்தம். அவர் நம்ம பேசுறதெல்லாம் உள்வாங்கி வச்சுக்கிறார், டேட்டா கேதர் பண்ணி வச்சுக்கிறார். நம்ம நாட்டெல்லாம் கொண்டு வரக்கூடாது. அதனால தான் அவர் சக்ஸஸ் பண்ணுறாரு. என்ன ஒரு படத்தில் தனிவருவனா அதில் டேட்டா கேதர் பண்ணி வச்சிருக்கோம். அரவிந்த் சாமி அது மாதிரி எல்லா டேட்டாவும் கேதர் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான இடத்துல அடித்து வசூல் பண்ணிடுறாரு. மொத்தம் அலுவலக ரீதியாகவும் தனிப்பட்ட நட்பு ரீதியாகவும் எனக்கு ரொம்ப முக்கியமான நல்ல நண்பர். வயது மட்டும் இருந்தாலும் நான் உரிமையோடு பேர் சொல்லி கூப்பிடுவேன். சாகரையோட இவர்
நேரமுள்ள நாட்களில் மிகவும் சிறப்பாகவும் அமைதியாகவும் அன்பும் குடும்பத்தினுடைய ஆதரவோடும் ஆண்டவன் அருளோடும் வாழ நீண்ட ஆய்வு கொடுத்து அமைதியை கொடுத்து இறைவனை வேண்டி உங்கள் சார்பாக எங்களுக்கு தெரியாத சில கருத்துக்களை அவருடைய இலக்கியம் சார்பாக தெரிந்து கொள்வதற்காக அவருடைய கருத்துக்களை தலைவர்கள் பேசுவது அன்போட இருக்கிறோம். ஒன்றும் சொல்ல மாட்டேன். அலுவலகம் இருக்கிற பொறுமை வீட்டில் உண்டான கோவப்பட்டனால நினைவு போட முடியுமா? அதுக்கு ஒரு ஆங்கில வச்சு அட்டாயம் போட்டாங்க. தம்பி பேசும்போதும் ரொம்ப எமோஷனல் ஆகுது, அம்மாவும் எமோஷனல் ஆகுது. இதுக்கு வள்ளுவருடைய ஒரே ஒரு குரல் தான். இந்த நிகழ்ச்சியில் நான் கூட ஏறாம போயிட்டேன். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும்தான் ஆர்வலர்தம் உன் கண்ணீர் பூசல்கள். அது மாதிரி 1000 வார்த்தைகள் சொல்றதுக்கு பிறகு அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திடுச்சு. அந்த பொண்ணும் சரி அவங்களும் சரி அவங்க மனமாற அவங்களுடைய உணர்வுகளின் வெளிப்பாடு தான் அவங்களுடைய கண்ணீரும் அந்த உணர்ச்சியின் வெளிப்பாடு. அதனால் அவங்களும் அவர் வீட்லேயும் அதே நல்ல இதோடு இருந்தாருங்கிறத நாம் ஏற்றுக்கலாம். சரி, சரி. இருந்தாலும் அதில் நான் நிறைய தூங்குற விஷயம் பொறுமை. வாயை திறக்கலன்றது வேற விஷயம். வாயை திறந்தாலே இந்த காலத்தில் ஆபத்தாக இருக்கு. அதனால வாயை திறக்க வாயை திறக்காத இருந்தோம்னா நல்லபடியாக நம்ம எந்த இடத்துல இல்லாமல் அது ஒசூரில் நான் 84லே ஒசூரில் இருக்கிறேன். 84லலாம் ஒசூரில் வாயை திறந்தால் எங்கே அடி விடுறதே தெரியாது. அதெல்லாம் நீங்க அனுபவிக்கல, நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால நம்ம இடம் பொருள் ஏவலை தெரிஞ்சுட்டு பொறுமையா போனா எந்த இடத்துல இல்லாத நம்ம நிம்மதியா நம்ம குடும்பம் நாம் பண்ணிட்டு நிம்மதியா இருக்கலாம்ன்ற ஒரு இதுதான். நான் மௌனம் எவ்வளோ இருக்கிறனோ அவ்வளவும் வாழ்க்கையில் அடிபட்டிருக்கேன். அந்த அடிபட்டத்தினுடைய விளைவு தான் இந்த மௌனம் வந்தோம். அந்த மௌனத்தினால தான் நான் இப்போ ரொம்ப சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதிக்கிறேன். அதனால எல்லாரும் மௌனமாக இருக்கிறது தப்பு கிடையாது. பேச வேண்டிய நேரத்தில் பேசலாம், பேச வேண்டிய இடத்துல பேசலாம். ஒசூரை பொறுத்த வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் மௌனமாக இருக்கிறவங்க என்னைக்குமே பேசணும். பேசுகிறவன் என்னைக்கும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை தான் ஒரு சூழ்நிலை. ஏசிடிசி கான்ஃபரன்ஸ் கூட அதே மாதிரி மௌனமாக இருக்கிறதான்னு கேட்டேன். அதனால பணியாற்றிய அனைத்து நல்லவர்களும்